இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அமெரிக்கா வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு வழங்கப்படும். உற்பத்தி நடவடிக்கைகளை அமெரிக்காவிற்கு மாற்றம் செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அறிவிக்கப்பட்ட வரியை அமெரிக்கா தொடரும் என்று முன்னதாக வெள்ளை மாளிகை அறிவித்திருந்தது. கனடா, மெக்சிகோ மற்றும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வரிகளை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கடந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் டிரம்ப் கையெழுத்திட்டார். 10 விழுக்காட்டிற்கு உட்பட்ட எரிசக்தி பொருட்களை தவிர்த்து கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 25 விழுக்காடு வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இதனிடையே கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரி திட்டமிட்டபடி அமலுக்கு வருவதை டிரம்ப் கடந்த வாரமே உறுதி செய்திருந்தார். தாதியை தாக்கிய ஆடவர். கடந்த பிப்ரவரி 28 கோலாலம்பூர் மருத்துவமனையில் பணிபுரியும் தாதியை காயப்படுத்திய மனநலம் பாதிக்கப்பட்ட சந்தேகிக்கப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மாலை மணி 5:10 அளவில் தப்பிச் செல்வதற்கு முன்னர் அந்த ஆடவர் தாதியின் தலை பின்பகுதியில் கடினமான பொருளால் தாக்கியதாக டாங்மாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுலிஸ்மி அஃபெண்டி சுலைமான் தெரிவித்தார். தலையில் காயம் ஏற்பட்டதால் 4 தையல்கள் போடப்பட்டு கோலாலம்பூர் மருத்துவமனையில் அந்த தாதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக ஏசிபி சுலிஸ்மி கூறினார். கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் மார்ச் 1 அச்சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர். அச்சந்தேக நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் அவரிடம் எந்த அடையாள ஆவணங்களும் இல்லை என்பதும் மேல் விசாரணையில் கண்டறியப்பட்டது. இவ்வழக்கு குற்றவியல் சட்டம் செக்ஷன் 324 கீழ் விசாரிக்கப்படுகிறது. தமிழ் பள்ளிகளுக்கான தனி ஒதுக்கீட்டை அதிகரிக்க கோரிக்கை. ஆண்டுதோறும் தமிழ் பள்ளிகளின் உருமாற்றத்திற்கென்று அரசாங்க மானிய ஒதுக்கீடு செய்து வந்தாலும் அது இன்னும் போதுமான அளவில் இல்லை என்று மொழி சார்ந்த அமைப்புகள் கூறுகின்றன. அதில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தாக்கலின் போது கல்வி அமைச்சிற்கே கூடுதல் நிதியாக 6400 கோடி ரிங்கெட் ஒதுக்கப்பட்டது. இருப்பினும் அந்நிதியில் தமிழ் பள்ளிகளுக்கான தனி ஒதுக்கீடு இன்னும் அதிகமானால் அது பள்ளிகளின் வளர்ச்சிக்கு மேலும் நன்மை பயக்கும் என்று மலேசிய தமிழ் கல்வி அரசு சாரா இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் எம் வெற்றிவேலன் தெரிவித்தார். இவ்வாண்டு ஒதுக்கப்பட்ட நிதியில் தமிழ் பள்ளிகளுக்கென்று 0.2 விழுக்காடு ஒதுக்கினாலே போதுமானது. அவ்வாறு ஒதுக்கப்பட்டால் 12 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கப்படும். அதன் மூலமாக தமிழ் பள்ளிகளுக்கான மேம்பாட்டு திட்டத்தை முறையாக வரைந்து செயல்படுத்தலாம் என்று அவர் குறிப்பிட்டார். டெஃபா ஒப்பந்தத்தின் பேச்சுவார்த்தைகள் இவ்வாண்டு இறுதிக்குள் முடிவு செய்யப்படும். டெஃபா எனப்படும் இலக்கவியல் பொருளாதார கட்டமைப்பு ஒப்பந்தத்தின் பேச்சுவார்த்தைகள் இவ்வாண்டு இறுதிக்குள் முடிவு செய்யப்படும். 2025 ஆண்டு ஆசியான் தலைமைத்துவத்தின் கீழ் பொருளாதார வெற்றிக்கு டெஃபா முன்னுரிமை வழங்கும் என்பதை முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மிட்டி அடையாளம் கண்டுள்ளதாக அதன் துணை அமைச்சர் லியோசின் தோங் தெரிவித்தார். ஆசியான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் மலேசியா 2025 ஆசியான் சமூக தொலைநோக்கின் கீழ் வட்டார பொருளாதார ஒருங்கிணைப்பின் முதன்மை நோக்கத்தை இயங்குவதிலும் பங்காற்றுவதாக லியோ கூறினார். டெஃபா பேச்சுவார்த்தை செயல்முறை தொடங்க மலேசியா 2 முக்கிய அணுகுமுறைகளை வலியுறுத்தியது. ஆசியான் உறுப்பு நாடுகளின் கொள்கை திறனை மேம்படுத்துவதற்கான திட்டம் முதல் அணுகுமுறையாகும் என்று லியோ எடுத்துரைத்தார். பொருளாதார சமூகத்தை உருவாக்குவதில் குறிப்பாக சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களில் ஆசியான் நடைமுறைப்படுத்தியதை போல டெஃபாவை நிலைகள் மற்றும் கட்டங்களாக செயல்படுத்துவது 2வது அணுகுமுறையாகும் என்று இன்று மக்களவையில் லியோ தெரிவித்தார். மீனவர் நலன்களை பாதுகாக்க உயர் அளவிலான செயற்குழு உருவாக்கப்படும். நாட்டில் மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கையாளவும் அவர்களின் நலனை தொடர்ந்து பாதுகாக்கவும் HLC எனும் உயர் அளவிலான செயற்குழு ஒன்று உருவாக்கப்படவிருக்கின்றது. தாம் தலைமை ஏற்கவிருக்கும் அச்செயற்குழு இதர 5 அமைச்சுகளுடன் ஒருங்கிணைக்கப்படும் என்று துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்தார். விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு, KPKM, நிதி அமைச்சு, உள்துறை அமைச்சு, தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர், பொருளாதார அமைச்சு ஆகியவை இதில் இடம்பெற்றுள்ள அமைச்சுகளாகும் என்று சாஹித் ஹமீதி கூறினார். HLC தொடங்குவதற்கான பரிந்துரை வரும் வெள்ளிக்கிழமை அமைச்சரவைக்கு கொண்டு செல்லப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று பேராக் பாகான் ரத்தோவில்
மேற்கு கடற்கரை மண்டல மீனவர்களுடனான சந்திப்பு கூட்டத்தில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். 1990களை விட 4 மடங்கு அதிகரித்த உடல் பருமன் பிரச்சினை. 2022ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி உலக அளவில் 80 ஒருவர், அதாவது சுமார் 89 கோடி மக்கள் உடல் பருமன் பிரச்சனையோடு வாழ்ந்து வருகின்றனர். 1990களை ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 18 வயதை கடந்தவர்கள் மத்தியில் 2 மடங்காக அதிகரித்த நிலையில் அதற்கு கீழ்ப்பட்ட வயதினரிடையே 4 மடங்கு உயர்ந்து அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், மன உளைச்சல், மரபணு போன்ற காரணங்களால் உடல் பருமன் பிரச்சனை ஏற்படுவதாக கூறப்படும் வேளையில் அது தொடர்பிலான மேலும் சில விளக்கங்கள். மலேசியர்களில் 2 ஒருவர் உடல் பருமன் பிரச்சனையை எதிர்நோக்கும் நிலையில் இந்தியர்களின் 60 விழுக்காட்டினர் இதனை எதிர்கொண்டு வருவதாக கூறுகின்றார் உணவியல் நிபுணர் முனைவர் கனிமொழி அரசு. உடல் பருமன் பிரச்சனைக்கு மரபணு ஒரு காரணமாக இருந்தாலும் அதிக அளவில் உணவு உட்கொள்வதும் உடற்பயிற்சி செய்யாததும் 2 முதன்மை காரணங்களாகின்றன. அதிகமான உணவு கொழுப்பாக மாறி உடல் எடையை அதிகரிக்கின்றது என்றார் அவர். சிலர் அதிக மன அழுத்தம் அல்லது அதிக கவலையை எதிர்நோக்கும் போது ஒருவர் அதிகம் உண்பதாக முனைவர் கனிமொழி கூறினார். கடந்த ஆண்டில் வனவிலங்கு தாக்குதல் குறித்து 337 புகார்கள் பதிவு. குளந்தான் குவாமசாங்கில் வனவிலங்கு தாக்குதல் குறித்து கடந்த ஆண்டில் 337 புகார்களை வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை பெர்ஹிலிதான் பெற்றுள்ளது. அந்த எண்ணிக்கையில் யானைகள் தொடர்பில் 218 மற்றும் புலிகள் தொடர்பில் 47 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இயற்கை வளம் மற்றும் இயற்கை நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அகமது கூறினார். NRES அமைச்சு பெர்ஹிலிதான் வழி வனவிலங்கு மற்றும் மனிதர்களின் தாக்குதலை தீவிரமாக பார்க்கின்றது, குறிப்பாக குவாமுசாங் குளந்தானில் என்றார் அவர். குளந்தான் குவாமுசாங்கில் யானை மற்றும் புலியின் தாக்குதலினால் அப்பகுதியை சேர்ந்த பலர் பலியாகி இருப்பதால் அது தொடர்பில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து இன்று மக்களவையில் புருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ நே ngô ஹாம் எழுப்பிய கேள்விக்கு நிக் நஸ்மி அவ்வாறு பதிலளித்தார்.